நம்ம உணவுல சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தி ஆரோக்கியமான உணவை சமைக்க மிக சிறந்தது அல்ட்ராவின் டயட் குக்கர். அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? வணக்கம். செய்தி சுருக்கம். 5 மாவட்டத்தில் கனமழை. வானிலை மையம் அலர்ட். தமிழக கடலோர பகுதிகளுக்கு அப்பால் தென்மேற்கு வங்கக்கடலில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை மையம் அறிவித்துள்ளது. குறிப்பாக கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் மற்றும் தென்காசி மாவட்டங்களில் இன்று கனமழை கொட்டி தீர்க்கும். இது தவிர தென் தமிழகத்தில் அநேக இடங்கள், வட தமிழகத்தில் ஓரிரு இடங்கள், புதுவை, காரைக்காலில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும். திங்கட்கிழமையும் இந்த மழை நீடிக்கும். செவ்வாய்க்கிழமை தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மட்டும் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. புதன்கிழமை முதல் தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும். சென்னையை பொறுத்தவரை இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை மையம் கூறியுள்ளது. மண்டபம் டு சென்னைக்கு இன்று சிறப்பு ரயில் இயக்கம். பொங்கல் பண்டிகை தொடர் விடுமுறை இன்றுடன் நிறைவடைகிறது. சொந்த ஊர் சென்ற மக்கள் மீண்டும் சென்னை திரும்பும் வகையில் சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அதன்படி இன்று இரவு 10 மணிக்கு மண்டபத்தில் இருந்து சென்னை எழும்பூருக்கு சிறப்பு விரைவு ரயில் இயக்கப்படுகிறது என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அந்த ரயில் நம்பர் 06048. மண்டபம் மற்றும் சென்னை இடையே ராமநாதபுரம், பரமக்குடி, மானாமதுரை, சிவகங்கை, கல்லல், காரைக்குடி, புதுக்கோட்டை, திருச்சி, தஞ்சை, கும்பகோணம், மயிலாடுதுறை, சீர்காழி, சிதம்பரம், கடலூர் துறைமுகம், பன்ருட்டி, விழுப்புரம், திண்டிவனம், மேல்மருவத்தூர், செங்கல்பட்டு, தாம்பரம், மாம்பலம் ரயில் நிலையங்களில் சிறப்பு ரயில் நின்று செல்லும். திங்கள் காலை 11:30 மணிக்கு சென்னை எழும்பூரை சென்றடையும் என்று தெற்கு ரயில்வே கூறியுள்ளது. இது முருகன் மலைதான், கோர்ட் தீர்ப்பே இருக்கு. திருப்பரங்குன்றம் மலை மேல் நேற்று ஆடு, கோழி அறுத்த சமபந்தி விருந்து என சில முஸ்லிம் அமைப்புகள் அறிவித்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் மலையை பாதுகாப்பது குறித்தும் திருப்பரங்குன்றத்தில் இந்து முன்னணி சார்பில் ஆலோசனை கூட்டம் நடந்தது. இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் வேல் ஏந்தி கோயிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்தார். திருப்பரங்குன்றம் மலை முருகன் மலை என லண்டன் கோர்ட் பிரிட்டிஷார் காலத்திலேயே தீர்ப்பு வழங்கியுள்ளது என இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் தெரிவித்தார். திருப்பரங்குன்றம் புனிதமான மலை. மலையை பாதுகாக்க இந்துக்கள் ஒன்று திரள வேண்டும். திருப்பரங்குன்றம் மலையை சிக்கந்தர் மலையாக மாற்ற வேண்டும் என சில அமைப்புகள் முயற்சி செய்கின்றன. அதற்கு வெளிநாட்டு சதியும் இருக்கிறது என மக்கள் கூறுகின்றனர் என காடேஸ்வர சுப்பிரமணியம் கூறினார். சைஃப் அலிகானை குத்தியது யார்? 2 பேர் சிக்கியதால் புது திருப்பம். யார் இந்த முகமது? மகாராஷ்டிராவில் பிரபல பாலிவுட் நடிகர் சைஃப் அலிகானை கத்தியால் குத்தியதாக சந்தேகிக்கப்படும் நபரை 2 நாட்களுக்கு சத்தீஸ்கரின் துர்க் ரயில்வே ஸ்டேஷனில் போலீசார் நேற்று கைது செய்தனர். மும்பை பாந்த்ராவில் சத்குரு ஷரண் என்ற அடுக்குமாடி குடியிருப்பில் பிரபல பாலிவுட் நடிகர் சைஃப் அலிகான் வசித்து வருகிறார். அவருக்கு வயது 54. சைஃப் அலிகான் வீட்டுக்குள் கடந்த 16ஆம் தேதி அதிகாலை புகுந்த மர்ம நபர் அவரை 6 முறை கத்தியால் குத்தி தப்பி ஓடினார். இந்த சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. படுகாயமடைந்த சைஃப் அலிகான் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அறுவை சிகிச்சைக்கு பின் நடிகர் சைஃப் அலிகான் உடல்நலம் தேறி வருவதாக டாக்டர்கள் தெரிவித்தனர். அடுக்குமாடி குடியிருப்பை பற்றி நன்கறிந்த நபர் நடிகர் சைஃப் அலிகானை கத்தியால் குத்தி தப்பி ஓடியதாகவும் அவரது வீட்டில் அந்த நபர் 30 நிமிடங்கள் வரை இருந்ததாகவும் 1 கோடி ரூபாய் பணம் கேட்டு மிரட்டியதாகவும் போலீசார் தெரிவித்தனர். குடியிருப்பின் 6வது மாடியில் பொருத்தப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமராவில் மர்ம நபரின் முகம் பதிவானது. இதன் அடிப்படையில் சந்தேகத்துக்குரிய நபரை போலீசார் தேடி வந்தனர். மேலும் அந்த நபரின் புகைப்படத்தை ரயில்வே போலீசாருக்கு மும்பை போலீசார் அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் மும்பையின் லோக்மானிய திலக் முனையம், மேற்கு வங்கத்தின் ஷாலிமர் இடையே இயங்கும் ஞானேஸ்வரி எக்ஸ்பிரஸ் ரயிலில் சந்தேக நபர் பயணிப்பதாக மும்பை போலீசாருக்கு நேற்று மதியம் 12:30 மணிக்கு தகவல் கிடைத்தது. அப்போது சத்தீஸ்கரின் துர்க் ரயில்வே ஸ்டேஷனை நோக்கி ரயில் சென்று கொண்டிருந்த நிலையில் அது குறித்து துர்க் ரயில்வே போலீசாருக்கு மும்பை போலீசார் தகவல் அளித்தனர். அதன்படி துர்க் ரயில்வே ஸ்டேஷனில் சந்தேக நபரை ரயில்வே போலீசார் மடக்கி பிடித்தனர். அவரை முறைப்படி கைது செய்து மும்பைக்கு அழைத்து வர துர்க்குக்கு போலீசார் சென்றுள்ளனர். இதுகுறித்து மும்பை போலீசார் கூறுகையில், கைதானவர் பெயர் ஆகாஷ் கைலாஷ் கன்னோஜியா, வயது 31. சந்தேகத்தின்படி கைது செய்துள்ளோம்.
உரிய விசாரணைக்கு பின் நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த வழக்கில் இதுவரை அவர் சந்தேக நபர்தான் என்றனர். இதற்கிடையே நேற்று இந்த வழக்கு தொடர்பாக நடிகர் சயீஃப் அலிகானின் மனைவி கரீனா கபூர் உட்பட 30க்கும் மேற்பட்டோரிடம் போலீசார் வாக்குமூலம் பெற்றனர். அடுத்த சில மணி நேரங்களில் தானேயில் ஒரு நபர் கைது செய்யப்பட்டார். அவர்தான் ஒரிஜினல் குற்றவாளி என்று பின்னர் போலீசார் கூறினர். அந்த நபர் பெயர் தனது பெயரை பிஜோப் தாஸ் என்று கூறினார். விசாரணையில் அவர் முகமது சஜ்ஜத் என்பது தெரியவந்தது. சயீத் அபார்ட்மெண்ட்டில் முன்பு முகமது சஜ்ஜத் வேலை பார்த்துள்ளான். அவனுக்கு எல்லா இடமும் அத்துப்படி. அவன்தான் கத்தியால் குத்தியது என்பதை உறுதி செய்து விட்டோம். காய்ந்து போன புதரில் தூங்கிக் கொண்டிருக்கும் போது கைது செய்தோம் என்று போலீசார் கூறினர். மற்ற விவரங்களை உடனடியாக தெரிவிக்க மறுத்துவிட்டனர். சாம்பியன்ஸ் கிரிக்கெட் இந்திய அணி வீரர்கள் அறிவிப்பு. ஐசிசி 9வது சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் தொடர் அடுத்த மாதம் 19ஆம் தேதி முதல் மார்ச் 9ஆம் தேதி வரை பாகிஸ்தான் மற்றும் துபாயில் நடக்கிறது. இந்நிலையில் சாம்பியன்ஸ் கோப்பைக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ரோஹித் சர்மா கேப்டனாகவும் சுப்மன் கில் துணை கேப்டனாகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். விராட் கோலி, ஸ்ரேயாஸ் ஐயர், KL ராகுல், ஹர்திக் பாண்டியா, அக்ஷர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர், குல்தீப் யாதவ், ஜஸ்பிரீத் பும்ரா, முகமது ஷமி, அர்ஷ்தீப் சிங், ஜெய்ஸ்வால், ரிஷப் பண்ட், ரவீந்திர ஜடேஜா, ஹர்ஷித் ராணா ஆகியோர் அணியில் இடம்பெற்றுள்ளனர். இன்று முதல் போர் நிறுத்தம் இஸ்ரேல் ஒப்புக்கொண்டது ஏன்? ஹமாஸ் செயலால் பதற்றம். மேற்காசிய நாடான இஸ்ரேலுக்குள் புகுந்த பாலஸ்தீனத்தின் காசா பகுதியை ஆளும் ஹமாஸ் பயங்கரவாதிகள் 2023 அக்டோபர் 7 தாக்குதல் நடத்தினர். இதில் 1200 பேர் கொல்லப்பட்டனர். 200க்கும் மேற்பட்டவர்களை பயங்கரவாதிகள் கடத்திச் சென்றனர். இதனால் கோபமடைந்த இஸ்ரேல் காசா மீது போர் தொடுத்தது. அந்நாட்டு படைகள் நடத்திய தாக்குதல்களில் காசாவில் 40,000க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர். ஆயிரக்கணக்கானோர் காயமடைந்தனர். போர் நிறுத்தம் தொடர்பாக இஸ்ரேல், ஹமாஸ் இடையே அமெரிக்கா, எகிப்து, கத்தார் உள்ளிட்ட நாடுகள் மத்தியஸ்தம் செய்து வந்தன. அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள குடியரசுக் கட்சியின் டொனால்ட் ட்ரம்ப் நாளை பதவியேற்க உள்ள நிலையில் விரைவில் போரை நிறுத்தவில்லை என்றால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என சமீபத்தில் எச்சரித்திருந்தார். இஸ்ரேல், ஹமாஸ் இடையே 15 மாதங்களாக மோதல் நடந்து வந்த நிலையில் சமீபத்தில் போர் நிறுத்தம் தொடர்பாக ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதன்படி 42 நாட்களுக்கு போர் நிறுத்தம் கடைபிடிக்கப்பட உள்ளது. இந்த ஒப்பந்தத்தில் பிணை கைதிகளை விடுவிப்பது, இஸ்ரேல் சிறைகளில் உள்ள பாலஸ்தீனியர்களை விடுவிப்பது, காசா எல்லையில் குவிக்கப்பட்டுள்ள இஸ்ரேல் படைகளை படிப்படியாக திரும்ப பெறுவது உள்ளிட்ட அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன. போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தலைமையிலான இஸ்ரேல் அமைச்சரவை நேற்று ஒப்புதல் அளித்தது. இந்த போர் நிறுத்தம் இந்திய நேரப்படி பகல் 12 மணிக்கு அமலுக்கு வருகிறது. இதன்படி போர் நிறுத்தம் கடைபிடிக்கப்படும் 42 நாட்களில் 33 பிணை கைதிகளை விடுவிக்க ஹமாஸ் பயங்கரவாதிகள் முடிவு செய்துள்ளனர். இதில் பெண்கள், குழந்தைகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது. முதல் நாளான இன்று 3 பெண் பிணை கைதிகள் விடுவிக்கப்பட உள்ள நிலையில் 7ஆம் நாளில் 4 பேரும், அடுத்த 5 வாரங்களில் மீதமுள்ள 26 பேரையும் விடுவிக்க ஹமாஸ் பயங்கரவாதிகள் ஒப்புக்கொண்டுள்ளனர். இதற்கு ஈடாக இஸ்ரேல் சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ள 737 பாலஸ்தீனியர்களை அந்நாடு விடுதலை செய்கிறது. மேலும் சிறைகளில் உயிரிழந்த பாலஸ்தீனியர்களின் உடல்களை ஒப்படைக்கவும் இஸ்ரேல் ஒப்புக்கொண்டுள்ளது. காசாவிலிருந்து இஸ்ரேல் படைகள் முழுமையாக திரும்ப பெறப்படும் வரை மீதமுள்ள பிணை கைதிகளை விடுவிக்க மாட்டோம் என ஹமாஸ் பயங்கரவாதிகள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். இந்த போர் நிறுத்த காலத்தில் காசாவில் மனிதாபிமான உதவிகளை செய்ய ஐநா திட்டமிட்டுள்ளது. போர் நிறுத்த ஒப்பந்தத்தின்படி இன்று மாலை 3 பெண் பிணை கைதிகளை ஹமாஸ் பயங்கரவாதிகள் விடுவிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுவரை அவர்கள் பெயரை ஹமாஸ் வெளியிடவில்லை. பெயரை தெரிவித்த பிறகுதான் போர் நிறுத்தம் அமலாகும் என்று நெதன்யாகு கூறுவதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பம் குவிகிறது. தமிழக அரசின் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விடுபட்டோருக்கும் மாதம் 1000 ரூபாய் வழங்க அரசு முடிவு செய்துள்ளது. இது தொடர்பாக சட்டசபையில் உதயநிதி அறிவிப்பு வெளியிட்டார். அதன்படி மீண்டும் விண்ணப்பம் வழங்கி பயனாளிகள் தேர்வு செய்யப்பட உள்ளனர். இதனால் தனி ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிக்க பெற்றோர் கார்டில் உள்ள பெயரை நீக்க பலரும் விண்ணப்பித்து வருகின்றனர். மகளிர் உரிமை தொகைக்கு ரேஷன் கார்டு அவசியம் என்பதால் இப்போது பெற்றோர் கார்டில் இருந்து தங்களின் பெயரை நீக்க கோரி அதிக அளவில் மக்கள் விண்ணப்பித்து வருகின்றனர் என்று உணவுத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர்.
தனி முகவரியில் தனி சமையல் கேஸ் இணைப்புடன் வசிப்பது உள்ளிட்ட தகுதியான நபர்களின் விண்ணப்பங்கள் தான் ஏற்கப்படும். மின் ஆளுமை முகமை வாயிலாக ஒரு முறைக்கு பலமுறை விண்ணப்பம் பகுப்பாய்வு செய்யப்பட்ட பின் பெயர் நீக்கம், புதிய கார்டுக்கு ஒப்புதல் வழங்கப்படும் என்றும் அதிகாரிகள் கூறினர்.